ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே காஞ்சனா 4 படத்தோட அப்டேட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ காஞ்சனா 4 படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுற ஸ்டேஜில இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பூஜா ஹெக்டே, நொரா ஃபத்தேஹி அண்ட் வந்து இன்னும் ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ராகவன் லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான ஒரு ஹாரர் ஸ்டோரியை வந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கா பிளாக் காமெடி ஹாரர் படமாக உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராகவன் லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 3 படத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த 3 படத்தோட எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளம்பி இருக்குது. படங்களே இல்லாத இருந்த ஒரு நடிகர் தான் அவரு. அது மட்டும் இல்லாமல் ருத்ரன் படத்தோட ஆடியோ லான்ச்ல எல்லாத்தையுமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு படம் கூட என்னால் கொடுக்க முடியல. ஆனாலுமே எனக்காக ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6 படங்கள்ல வந்து கமிட் ஆயிருக்காரு. அதுலயும் வந்து பென்ஸ் படத்தை வந்து பயங்கரமா எதிர்பார்த்துட்டு வராங்க. பென்ஸ் அண்ட் காஞ்சனா 4 இந்த 2 படத்து மேல அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கிளம்புது. ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம காஞ்சனா 4 படத்துக்கு பயங்கரமா எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ராப் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வரும். இந்த ஒரு நியூஸ் கேட்கறதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட அந்த மேக்கிங்கா இருக்கட்டும், ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, சிஜி, விஎஃப்எக்ஸ், டிஐ ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அதுலயும் இந்த படத்துக்கான சிஜி, விஎஃப்எக்ஸ், டிஐ ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பேரமவுண்ட் பிக்சர்ஸ் வந்து பண்ண போகுது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த பாகங்கள் எல்லாத்தையுமே விட இந்த பாகங்கள் வந்து அந்த டிஐ ஒர்க்காக இருக்கட்டும், சிஜி, விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஆகட்டும், சவுண்ட் டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மரணபங்கமாக இருக்கும். தியேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிரட்டி எடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.